வாழ்விலும் சமாதானம் தந்து வழிநடத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. யோசுவா 3ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிப்போம். யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. யோசுவா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். ஏன் பரிசுத்தம் பண்ண சொல்லுகிறார்? நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இன்று நாம் வருடத்தின் இறுதி ஆராதனையிலே நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணிக் கொண்டால் நாளை நிச்சயமாக கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. இது நாள் வரையும் நம்முடைய வாழ்விலே காணப்பட்ட தடை. யோசுவா ஜனங்களை வழிநடத்திக் கொண்டு வருகிறார். யோர்தானுக்கு அருகாமையில் வரும் பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து சொன்ன காரியத்தை ஜனங்களுக்கு யோசுவா சொல்கிறார், பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளைக்கு எந்த யோர்தானின் தடைகள் நமக்கு எதிரே வந்தாலும் யோர்தானை 2ஆக பிரித்த ஆண்டவர் நம்மோடு கூட வந்து தடைகளை உடைத்துக் கொள்வார். அல்லேலூயா. நாம் முன்னேறாதபடி தடை செய்கிற தடைகள், நாம் பெற்றுக் கொள்ளாதபடி தடை செய்கிற தடைகள், நம்முடைய உயர்வை தடுக்கிற தடைகள், பல தடைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். அத்தனை தடைகளையும் உடைத்து போடுகிற, நொறுக்கி போடுகிற தேவன் நமக்கு முன் செல்வார். அவருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்கள் யோர்தானிலே நின்ற பொழுது யோர்தான் 2ஆக பிரிந்தது. பிரைஸ் காட். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற பொழுது நாம் பரிசுத்தம் இல்லாதிருந்தால் அந்த அற்புதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் பரிசுத்த நம்மை, அதாவது வேதம் சொல்கிறது, ஏசாயா 8:13 சொல்கிறது, சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பாராக என்று சொல்கிறது. ஒரு பக்கத்திலே நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும், இன்னொரு பக்கத்திலே சேனைகளின் கர்த்தரை பரிசுத்தம் பண்ண வேண்டும். அப்போ பரிசுத்தரை பரிசுத்தத்தோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். அவர் பரிசுத்தர், அவரை பரிசுத்தம் பண்ண வேண்டும் என்றால் என்ன? அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நமக்குள்ளே வாசம் செய்கிற ஆண்டவரை நாம் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறபடினாலே நம்மாலே அவர் தீட்டுப்படாதபடி, நம்மாலே அவரை நாம் என்ன செய்யக்கூடாது, ஒரு காரியத்தினாலே அவரை நாம் இழந்து விடாதபடி நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். நாம் வணங்குகிற தெய்வத்தை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம், அவர் ஒருவரே தேவன், அவரே நம்முடைய வாழ்வின் தெய்வம், வழிகாட்டுதல், நமக்கு துணையாளர், நம்மை முன் சென்று வழிநடத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் இன்னொரு இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது என்னாகும் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளு. பரிசுத்தம் இன்றைக்கு நம்மை பரிசுத்தம் பண்ணினால் நாளைக்கு அற்புதம். நாளைக்காக நாம் இன்று நினைச்ச வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும். இந்த நாளைய தினம் நமக்கு நல்ல ஆகாரம், நல்ல விருந்து, நல்ல ஒரு அதை ஆண்டவர் தருவதற்கு அதை சொல்லுகிறார். நாளைக்காக சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவனை நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள்,
எங்களுக்கு இறைச்சி சாப்பிட கொடுப்பவர் யார் என்றும் ஏற்கனவே எங்களுக்கு சைக்கியமா இருந்தது என்றும் கர்த்தருடைய செவியங்களுக்கு அழகீர்களே ஆகையால் நீங்கள் சாப்பிடும்படி கர்த்தர் உங்களுக்கு இறைச்சி கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு வகையிலே இச்சையின் காரியம். ஜனங்கள் இச்சித்து அழுதார்கள், வனாந்தரத்தில் வந்து இச்சித்து அழுதார்கள். என்ன, எங்களுக்கு சாப்பிடுவதற்கு இறைச்சி இல்லை, அங்கு ஏற்கனவே சாப்பிட்டோமே. அநேகர் பின்னாடி உள்ள வாழ்க்கை, முந்தின வாழ்க்கையை நினைத்து பார்ப்பவர்கள் அநேகர். நான் அன்னைக்கு நான் அப்படி இருந்தேன், அன்னைக்கு நான் அப்படி இருந்தேன், ஆனா இன்னைக்கு என்னால அந்த பாவம் செய்ய முடியல, அந்த காரியம் செய்ய முடியல, இல்லைன்னா அந்த மாதிரி நான் வாழ்க்கை வாழ முடியல அப்படின்னு நினைக்கிற அநேகர். சிலர் அப்படியே போயிடுறாங்க. என்ன போயிடுறாங்க, வருவாங்க, இயேசு ஏற்றுக்கொள்வாங்க, ஞானஸ்தானம் எடுப்பாங்க, திரும்பியும் அந்த பழைய பாவத்திலேயே போயிட்டு இருப்பாங்க. பழைய பாவத்திலேயே போயிட்டு இருப்பாங்க. குடிப்பாங்க, வெறிப்பாங்க, சரீரத்தை அழுத்து கெடுத்துருவாங்க. அவங்களுக்கு அந்த சரீரத்தின் இச்சைகள், சரீரத்தின் ஆசைகள் இதைத்தான் நிறைவேற்றி போவது. ஆண்டவர் பரிசுத்த தெய்வத்தோடு வாழ வேண்டும், அவரை தமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அவரே பரிசுத்தர், அவரே நல்லவர், அவரே நமக்கு இறங்குகிற ஆண்டவர், நாம் கேட்கிறதையெல்லாம் கொடுக்கிற ஆண்டவர் என்பதை மறந்து இச்சையின் வாழ்க்கையிலே விழுந்து விடுவார்கள். ஒரு இச்சையினாலே சிலரும் பல ஆயிரங்களை இப்ப கடந்த வாரத்தில் இழந்திருக்காங்க. ஒரு இச்சை தான், ஒரு இச்சை. அந்த இச்சையினாலே ஏற்பட்ட பல சம்பவங்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆக இப்படியெல்லாம் நான் பார்க்கும் பொழுது, இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தப்படுகிறேன். நாளைக்காக என்று சொன்னால் வரும் ஆண்டு நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக காணப்படுகிறது. நமக்கு வேண்டிய அனைத்தையும் செய்து கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை நாம் பரிசுத்தம் பண்ணி கொண்டால் நம் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நம்மை பரிசுத்தம் பண்ணாமல் நாம் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது, அனைத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னாலே ஆப்சத்திரம் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் வந்தார். யோசுவா 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, யோசுவா 7ஆம் அதிகாரத்திலே 13 நாம் வாசிக்கும் பொழுது, அங்கு ஆண்டவர் சொல்ல, எழுந்து நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நாளைய தினத்துக்கு நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். இன்று நாம் வாழ்கிறோம், இன்று நாம் இருக்கிறோம். நல்ல கவனம். இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்வதிலே அநேக அர்த்தங்கள் உண்டு. எல்லாம் நாம நினைக்கிறோம், இன்னைக்கு நான் நல்லா தான் இருக்கேன், இன்னைக்கு நான் நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், இன்னைக்கு எனக்கு என்ன குறை, என்ன குறை, நல்லா சாப்பிடுறேன், தூங்குறேன், உறங்குறேன், நல்லா என்ன விளையாடுறேன், ஜாலியா இருக்கேன். நாளைய தினத்துக்கு இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்றதுதான் நாளைய பார்க்கவே முடியாது. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, சாபத்தீடானது உங்கள் நடுவிலே இருக்கிறது என்று சொல்கிறார். வாசிங்க அந்த 14வது வசனம் 7:13. எழுந்து நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். பரிசுத்தம் பண்ணவிட்டால் நம்மளால் என்ன சொல்ல முடியாது. சாத்தானவன் நம்மை சுற்றி கொண்டே வருகிறான். எவனை விழுங்கலாம் என்று சுற்றி தெரிகிற சிங்கம் போல வேடமிட்டு வருகிற அவரை நம்மளால் ஏற்று நிற்கவே முடியாது. பரிசுத்தம் பண்ணி கொண்டார், பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே வல்லமையாக இறங்குவார். எதிர்த்து நிற்க பலம் தருவார், எதிர்த்து போராட ஆலோசனைகளை தருவார், தப்பி செல்ல வழிகளை காத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாளை தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். காரணம் என்ன? சாபத்திடம், அநேக சாபத்திடான காரியங்கள் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிறது. நாம நினைக்கிறோம், அநேக பிள்ளைகளுடைய கால்களில் கருப்பு கயிறு கட்டியிருப்பாங்க. ஆண்களும் இருக்கிறாங்க,
பெண்களும் கட்டுறாங்க. ஆண்கள் காலில் அது எனக்கு புரியல. பெண்கள் காலில் எனக்கு அந்த கருப்பு எனக்கு தெரியல. ஆண்டவர் மேல அந்த நம்பிக்கை கிடையாது. கடவுள் மேல அந்த நம்பிக்கை கிடையாது. கிறிஸ்தவ பிள்ளைகள், விசுவாச குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள், சாபம் சாபம். உன்னுடைய எண்ணம் பரிசுத்த தேவனை விட்டு வேற எந்த பிரிவுகளுக்கும் நீ விசுவாசத்தை மாற்றி அமைத்தால் சாபமாக மாறும். சாபமாக மாறும். உன்னால் எதிர்த்து நிற்கவே முடியாது. உனக்குள்ள உன் குடும்பத்துக்குள்ள வரக்கூடிய சந்தர்ப்பம் உன்னால் எடுக்க முடியாது, எதிர்த்து நிற்கவே முடியாது. எல்லாத்தையும் விளையாண்டுட்டு போயிடும், விளையாண்டுட்டு போயிடும். சாபத்திடாது. உங்களை அறியாமலே வச்சிருப்பீங்க, மாதா படத்தை வச்சிருப்பீங்க. இன்னும் என்ன பெரிய இயேசு கிறிஸ்துவோடைய படம் இருதய ஆண்டவர் அங்க எனக்கு அது எவன் மூஞ்சி? இயேசுவாது யார் மூஞ்சி? அது யோசிப்பாரு, யார் மூஞ்சி? எவனோ ஒரு நடிகன், எவனோ ஒருத்தன் அவன் மூஞ்சை காட்டி வரைஞ்ச படம் இயேசுவாயிருக்கானா? இயேசு உனக்குள்ளே வாசம் செய்யப்படுகிறார். எடுத்து தூரப்படும். இல்லைன்னா உன் குடும்பத்தோட சாபம் என்ன இந்த வருஷத்துக்கு இப்ப சொல்லிட்டேன். இதுவரை உனக்கு தெரியலையா? சொல்லிட்டேன். உன் குடும்பத்தில் எங்கேயாவது மாதா போடுற இல்லைன்னா என்னெல்லாமோ மாதா பாட்டிலோட சேர்ந்த ஆயில் தெரிஞ்ச மாதிரி சாத்தா அவங்க வீட்டுக்குள்ள விளையாடுறோம். உண்மையாக ஜெபித்து கொடுக்கிற, உங்கள் கண்களுக்கு முன்பாக ஜெபித்து கொடுக்கிற அந்த இதுதான் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம். அது விசுவாசத்தோடு கொடுக்கிறது. கடையில விற்கிற பாட்டில் வாங்கிட்டு வந்து வீட்டுல தெரிஞ்சதுன்னா பிசாசு இங்க இருக்கு. இங்க ஒருத்தன் சர்ச்சில் இருந்து நான் எடுத்து வந்தேன். ஒருத்தன் சர்ச்சி பிரபலமான ஒருத்தன் சர்ச்சில் எழுதினான். அத ஒரு பூணும் துருடும் நொண்டியுமா உள்ளவங்க, ஐயா இது அனாயிட்டட், நான் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன், வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறேன். அதுல ஒண்ணு இருக்கு. அவ்வளவு ஏமாற்றுக்காரங்க, எத்தனையோ காரியங்கள் சாபத்தீடானதை நம்முடைய வீட்டுக்கு வச்சிருக்கோம். அது என்ன என்பதை அலசியா வீட்டை கிளீன் பண்றீங்க, யோசிப்பாரு. சாபத்தீடானது எத்தனையோ காரியங்கள் உங்க வீட்டுல இருக்கும். இங்கு ஒருவன் செய்த தவறு அது யாருன்னா ஆமாம் என்று 18ஆம் வசனத்தை 7:18 வாசிக்கும் பொழுது, அவன் வீட்டாரே அவன் பேராக வரப்பணிக்கும் போது யூதா கோத்திரத்து சேராவின் குமாரனாகிய சக்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். இந்த ஆகான் சொல்றான் 20ஆம் வசனத்துல ஆகான் சொல்றான், யோசுவாவுக்கு பிரேத்தமாக மெய்யாகவே நாம் இஸ்ரவேல் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாக பாவம் செய்தேன். எரிகோ கோட்டையை ஆண்டவர் தகர்ந்து விழச் செய்த பொழுது அதுல ஒரு பொருளை எடுத்துக் கொள்ள கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. இவன் அதுல உள்ள நல்ல பொருட்கள் தங்கத்தை எல்லாம் எடுத்து ஒதுக்கி அவனால் அடுத்த கட்ட நகர்வுக்கு முடியவில்லை. நல்லா யோசிப்பாங்க. அவனால அவன் ஒருத்தன் செய்த பாவத்தினால சபை அடுத்த லெவலுக்கு போகவே முடியல. அப்படின்னா என்ன? வாய்க்கு போய் ஜெயிக்கணும். ஜெயிப்பதுக்கு 2000-3000 பேர் போதும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சிருந்தாங்க. வெறும் 2000 or 3000 பீப்புள்ஸ் அந்த பட்டணத்தை முறியடிச்சிடலாம் அப்படின்னு போனா அவங்க இறங்கி விட்டுறான். யார்? இஸ்ரவேல் ஜனங்களை இறங்கி விட்டுறான். பின்னாடி ஓடி வராங்க. அழுதான் யோசுவா, ஆண்டவரே இது எப்படி நடந்தது? எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி ஓடி வருவது இதுவரை கிடையாது, பின்னிட்டு வரவே மாட்டாங்க. ஏற்கனவே போராடுகிறவர் சபை எப்பொழுதும் எழுத்திருந்து முழங்காலில் இருந்து ஜெயிக்கிற பிள்ளைகளாக காணும். பின்னால திரும்பி பார்த்து ஓடுகிற கூட்டமாக இருக்கக்கூடாது. ஓடுதாங்க அப்படின்னா
உங்களிடத்திலே சாபம் இருக்கு, சாபத்தீடான பொருள் இருக்கு. நம்மளுக்கு ஞாபகம் நல்ல கவனமா இந்த சத்தியத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, சாபத்தீடானதை அகற்றிய பொழுது அதே ஆய்வுபடுவதை முறியடித்தார்கள். அல்லேலூயா, ஜெயித்தார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை ஆகான் குடும்பத்தை அப்படியே ஆண்டவர் பூமிக்குள்ள இறங்க பண்ணிட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எல்லாரும் இஸ்ரவேல் எல்லாரும் இல்ல இறங்கப்படல, அவங்க மேல கல்லறிந்து கொண்டுருவாங்க. இந்த கடைசி 2-3 வருஷத்துல 25-26 வாசம் 7ஆம் அதிகாரத்துல கல்லறிந்து கொண்டுருவாங்க. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை சாபத்தீடு அளவு நம்மில இருக்காதபடி நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், எரேமியா தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நம்மை பரிசுத்தம் பண்ணி தெரிந்து கொண்டார். அதனாலதான் சோதரம் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். நம்முடைய இருதயத்தில் ஆண்டவரை பரிசுத்தம் பண்ணணும். நம்முடைய இருதயத்துல ஆண்டவரை பரிசுத்தம் பண்ணி நம்ம உட்கார வச்சோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையே மாறும், ஜீவிதமே மாறும், நம்முடைய ஓட்டமும் மாறும், நம்முடைய கை பிரயாசங்கள் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். எந்த காரணத்தை கொண்டு நம்ம என்ன செய்ய மாட்டோம், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம விசுவாசத்துக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம், வழி போக மாட்டோம். உறுதியாக நின்று ஜெயம் பெறுகிறாய் ஓடிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள். உங்களுக்குள்ளே நீங்க ஆண்டவரை பரிசுத்தம் பண்ணி நீங்க வசிங்க அப்படின்னு சொன்னா, வருகிற உங்களை பார்த்து ஆண்டவரை குறித்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க எப்படி இருப்பீங்க? சொல்கிறோம், சாட்சியுள்ள ஜீவிதம், சாந்தத்தோடு சாட்சி சொல்கிற ஒரு வாழ்க்கை. நம்மகிட்ட பரிசுத்தம் இல்லைன்னா நம்ம எப்படி ஆண்டவரை குறித்து சொல்ல முடியும்? வாய் திறந்தா போய் வாய் திறந்தா பேச்சுக்கு கிட்ட கிட்ட வார்த்தைகளை நம்ம பேசிட்டு நம்ம எப்படி நம்ம ஆண்டவரை குறித்து அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும்? பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இந்த ஆண்டிலே இந்த வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் எல்லாம் சொல்கிறோம். ஏசாயா 1:16 சொல்கிறது, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் கிரியைகளின் பொருளாக என் கண்களுக்கு மறைவாக அகற்றி விட்டு தீமை செய்தலை விட்டு ஓய்வுகள் என்று சொல்றார். தீமை செய்தல் ஏதாவது ஒரு வேலையிலே யாருக்காவது நாம் தீமை செய்யும்படி ஆண்டவரை நம்ம பார்க்கல, அவரு நம்மள கண்டுகல, நம்ம இதை செய்ய தெரியாது அப்படின்னு நினைச்சுட்டு செய்யறோம். பாத்தீங்களா? தீமை செய்தல், அடுத்தவருக்கு விரோதமா பேசுறது, முறுமுறுத்தல். மேரிபாவின் தண்ணீர்ல மேரிபா தண்ணீர் என்று சொல்லக்கூடிய, நீங்க பாத்தீங்கன்னா 8ஆம் புத்தகத்துல நீங்க வாசிக்கலாம் 20:13 இங்கே இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய வாக்குவாதம் பண்ணினதுனாலும் அவர்களுக்குள்ளே அவருடைய பரிசுத்தம் விளங்கினதுனாலும் இது மேரிபாவின் தண்ணீர் என்னப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. மேரிபாவின் தண்ணீர் அப்படின்னு சொல்லப்படுவது அங்க நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு 27:14 சொல்றாரு, 27:14 சபையார் வாக்குவாதம் பண்ணின சீமனாந்தரத்தின் தண்ணீருக்கு அடுத்த விஷயத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையை மீறினீர்களே என்றார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய கட்டளையை மீறி ஊழியக்காரருக்கு விரோதமாக, ஆரோனுக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாக ஜனங்கள் முறுமுறுத்த பொழுது அங்கு பெரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய வேண்டியதாக. அதில் ஒரு காரியம் இன்னொன்று நடந்தது. மேரிபாவின் மலையை பார்த்து பேசு என்று சொல்லும் பொழுது மோசே அடித்து விட்டார். மலையை அடி என்று ஒரு தடவை சொன்னார், 2 தரம் அடித்தார். ஒரு தரம் அடித்த பொழுது தண்ணீர் இருந்தது, யாருக்கு கிடைத்தது. ஆனால் இன்னொரு டைம் அவர் சொல்லும் பொழுது பேசுன்னு சொன்னார், 2 முறை அடிச்சிட்டான்.
2 முறை அவ்வளவுதான். மோசையால என்ன முடியல, பார்க்க நேரம் மர உச்சியில இருந்து பார்க்கதான் சொன்னார், கானான் தேசம் தாப்பா அப்படின்ட்டு. அங்க போய் இஸ்ரவேலை கொண்டு போய் சேர்க்க முடியல. காரணம் என்ன? சபையாருடைய முறுமுறுத்தல், சபையாருடைய காரியம். அதுக்காக சொல்லப்படுகிறது, சீன் வனாந்தரத்தில் காதேஸ் ஊர் அருகே உண்டான மேரிபாவின் தண்ணீருக்கு அடுத்த காரியம் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அன்னையுடைய பிள்ளைகளை சோத்திரம். யாத்திராவும் 17:7 நாம் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் வாதாடி நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவே இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். அல்லேலூயா. மாசாங்கிறது நீங்க சில இடத்துல சில ஆட்டோவில் பார்த்துருக்கீங்க இல்லையா? பார்த்துருக்கீங்களா? மாஷா அல்லா அப்படின்னு போடுவான். அது மேரிபாவின் தண்ணீர் தான் குடிக்குது. நம்மளுக்கு தெரியாது மேரிபாவு. ஆனா அவங்கள அதை ஒரு இதை பண்ணி அந்த இதை அவன் தெய்வத்தை போட்டுக்கிறான். அது இஸ்ரவேல் ஜனங்கள் பரீட்சை பார்த்தாங்க. நம்ம அநேக வழிகளில் நம்ம ஆண்டவரை கர்த்தரை பரீட்சை பார்க்கிறோம். நம்ம உங்களை எல்லாரும் நம்ம முழங்கால் போட்டு நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். முந்தைய நாட்டை நம்ம பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். ஒரு சுத்திகரிப்பின் நாளாக இருக்கணும். சோதரம் சங்கீதக்காரன் சொல்றாரு, சங்கீதம் 51, 1, 2, 3, 4 வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம அங்க பார்க்கிறோம். தேவனே, ஒரு கிருபையின்படி எனக்கு இறங்கும், ஒரு மிகுந்த இறக்கங்களின்படி என் மீறல்கள் நீங்க என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவம் வர என்னை சுத்திகரியும், என் மீறுதல்களை நம்முடைய மீறுதல்களை நம்ம நல்லா அறிஞ்சிருக்கிறோம். ஆனா நம்ம அதை அறிஞ்சுக்கிறது பாவ அறிக்கை செய்வது கிடையாது. நம்முடைய தப்புதல்களை நாம் அறிக்கையிட்டால் அதை மன்னித்து நமக்கு விடுதலை கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. சிலர்லாம் சில பாவங்களை செய்து அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி நல்லவங்களா மாறிடுவாங்க, நல்லவங்களா இருந்துடுவாங்க. ஆனா அந்த பாவம் அவனை தொடர்ந்து பிடித்துக் கொண்டே இருக்கும். பாவம் தொடர்ந்து பிடிக்கும். வேதம் அப்படித்தான் சொல்லும், பாவம் தொடர்ந்து பிடிக்கும். நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாவிட்டால் பாவம் வீட்டு வாசப்படியில் அடுத்திருக்கும் என்று 4 ஆதியாகம புத்தகத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. அருமையானவருடைய பிள்ளைகளே, 51:4 சொல்றாரு, தேவரீர் ஒருவருக்கே விதமாக நான் பாவம் செய்து ஒரு கண்களுக்கு முன்பாக பொல்லாங்காரதை நடப்பித்தே, நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளக்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளக்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். எதற்காக அறிக்கை? இதுதான் அந்த வார்த்தை. ஆண்டுடைய நீதி விளங்கணும், அவர் நியாயம் தீர்க்கும் போது அவருடைய பரிசுத்தம் விளங்கணும், என்னை பரிசுத்தப்படுத்தும். அல்லேலூயா. நாம் பரிசுத்தப்படுத்திக் கொண்டால் நாம் ஆட்களின் தீர்ப்புக்கு உட்படுவது கிடையாது. அல்லேலூயா. சோதரம் நம்மை எவ்வளவு தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணிக்கிறோமோ, நிச்சயமாக ஆண்டவர் நியாயத்திற்கு நாளிலே நமக்கு அந்த நரகம் என்கிற தண்டனை கொடுக்காதபடி அவர் நம்மை எரிசுவார், மீட்டுக் கொள்வார். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தார். அதுதான் 1 யோவான் 1:7 நாம் வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 1:7 அவர் ஒளியாய் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். 9வது வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்காக உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 1 யோவான் 3:3 சொல்கிறது, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல
தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா, இந்த நம்பிக்கை யார் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அத்தனை பேரும் இப்பொழுது நாம் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும். நான் செய்கிற பாவங்கள், மறைவான பாவங்களுக்கும் என்னை விலைக்கு காரணம் என்று சங்கீதக்காரர் சொல்வார். மறைவான குற்றங்கள், எல்லாரும் பார்க்க முடியாது செய்யக்கூடிய குற்றங்கள் உண்டு. மறைவான குற்றங்கள், மறைவான குற்றங்கள், எங்கேயோ போய் இருட்டில் உட்கார்ந்து செய்யக்கூடிய குற்றங்கள், யாருக்கும் தெரியாது என்று நாம எழுதிட்டு செய்யக்கூடிய காரியங்கள், பாவ கரைகள், எல்லாம் நாம் அறிக்கை செய்தால் நம்முடைய பாவத்தை நம்மிலிருந்து நீக்கி நமக்கு அவர் என்ன செய்கிறார்? பாவ மன்னிப்பை கொடுத்து சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீதி உள்ள ஆண்டவருடைய கரத்திலே நம்ம ஏற்படுத்த வேண்டும். இனிமேல் நான் குடிக்க மாட்டேன், இனிமேல் போதை வசுக்கள் எதையும் நான் நினைச்ச மாட்டேன், பயன்படுத்த மாட்டேன், ஆண்பராக போட மாட்டேன், பிடி சேர்ந்து குடிக்க மாட்டேன். ஒப்புக்கொடு. நீ முடியாதுன்னு நீ சொல்லிட்டு இருந்தா உன் வாழ்க்கையில ஒன்றுமே முடியாது. முடியாததாகவே ஆகிடும். நாளைய தினத்தை நம்ம பார்க்கவும் முடியாது. நாளைக்கு ஆண்டவர் அற்புத செய்தியும் பார்க்க முடியாது. இன்று நாம் நம்மை பரிசுத்தம் பண்ணி கொண்டால், இப்படிப்பட்ட பாவங்களில் நாம் விடுதலையானால் கர்த்தர் நாளைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இன்று பரிசுத்தம் பண்ணினால் நாளைக்கு அற்புதம் செய்வார். அது எப்படிப்பட்ட வாழ்க்கையில் எந்தெந்த தடைகள், அத்தனை தடைகளை உடைத்து உனக்கு அற்புதம் செய்ய ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் தேவையெல்லாம் சந்திக்கிற ஆண்டவர் உனக்கு இருக்கிறார். எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற யெகோவா ஈராக இருந்து உன்னை எரிசுவார், வழி நடத்துவார். உன்னுடைய சரீர கலைகளும் வியாதி எல்லாவற்றையும் விடுதலை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே வார்த்தையை நான் படித்தேன். எசேக்கியேல் 24:13 வாசிக்கும் பொழுது, உன் அசுத்தத்தோட முறைகேடும் இருக்கிறது, நான் உன்னை சுத்திகரித்து நீ சுத்தமாகாதபடியா இனி என் உக்கிரம் உன்னை ஆறி தீர் மட்டும் உன் அசுத்தம் நீக்கி சுத்திகரிக்கப்பட மாட்டாய்ன்னு சொன்னார். ஆண்டவர் சொல்றார், நீ என்ன வார்த்தை சொல்லுவோம்? நான் உன்னை சுத்திகரித்து நீ சுத்தமாகாதபடியான்னு சொன்னார். சொன்னா என்ன? எத்தனை அளவு சுத்திகரிச்சாலும் என்ன கழுவி சோப்பு போட்டு மெத்திற்கு வச்சாலும் பண்டிகையும் எங்க சாப்பிடலும் போயிடும். இது மாதிரி திரும்பி 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 நம்ம அந்த பாவத்தை செய்யணும். இனி என் உக்கிரம் உன்னில் ஆறி தீர்மன், அவனுடைய கோபத்துக்கு உள்ளாகி பலவிதமான தீங்கு நம்ம புடமிட்டு அது வர நீ எரிய மாட்டார், சுத்திகரிக்கப்பட மாட்டார், அசுத்தம் சுத்திகரிக்கப்பட மாட்டார். அவ்வளவு அடி வாங்கித்தான் சுத்தமாகணுமா? அவ்வளவு தண்டனை பெற்றுதான் சுத்திகரிக்கப்படணுமா? சொல்லுங்க. கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாததுக்கு முன்னாடி நம்மை சுத்திகரிக்க விட வேண்டும். அல்லேலூயா. சுத்திகரிப்பு என்பது, பரிசுத்தம் பண்ணிக்கொள்வது என்பது, நாம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும். அதைத்தான் யாக்கோபு 4:8 யாக்கோபு பக்தர் சொல்கிறார், தேவனிடத்தில் சேர்ப்பேன், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இரு மனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். 4:8 சொல்கிறார் யாக்கோபின் புத்தகத்தில். இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். கைகளை சுத்திகரிக்கும். எனது பாவம் செய்யக்கூடிய கைகள். கையை நாங்க எப்போது சுத்தமா இருக்கணும்னு கையை முடியாது சொல்லக்கூடாது. இந்த கையினால செய்யக்கூடிய அநேக பாவங்கள் உண்டு. அதனால கைகளை சுத்திகரியுங்கள், இருமனம் உள்ளவர்கள். இதுதான் அதே யாக்கோபு சொல்றாரு 1ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் என்று நினைக்கிறேன். இருமனம் உள்ளவர் தன் வாழ்வில் நிறையற்றவனாக இருக்கிறார்கள். இன்னைக்கு விட்டுற, இன்னைக்கு தெரியுவாங்க, இப்ப சொல்லிடுவாங்க, இப்ப அறிக்கை செய்ய ஆரம்பிச்சுவாங்க. இப்போ முழங்கால் விட்டா இனிமேல் நான் பாவம் செய்ய மாட்டேன், இனிமேல் நான் குடிக்க மாட்டேன். இது ஒரு மனம். இந்த வாசலை தாண்ட உடனே நேரம் அங்கதான் போய் நிற்பாங்க.
நேர அந்த பாவத்துக்கு தான் போய் செய்வாங்க. இருமனம் உள்ளவன் தன் வாழ்க்கையிலேயே நிலையற்றவனாக இருப்பான். இருமனம் உள்ளவன் உங்களுக்கு இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயம் தான் எல்லா திருக்குள்ளதும் கேள்வுள்ளதுமான இருதயம். அதனால்தான் உங்கள் இருதயத்தை பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி சொல்ற நம்ம முதல் ஒரு வசனத்திலே நம்ம வாசம். இருதயம் பரிசுத்தமாக்கப்படும் ஆண்டோட தாழ்த்தின்மை ஏற்படும். எல்லாரும் நாம் சொல்கிறோம் முழங்கால் படி ஆண்டோர்களே நாம் பாவ அறிக்கை செய்ய வேண்டும், நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும். யோசுவா சொல்வதை போல சொல்கிறோம், இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும், நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா.